ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆர்பி, உங்கள் நண்பன். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் வந்து டெல்லி இந்தியா கேட்டுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து இந்தியா கேட்டு நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். உங்கள் கூட சேர்ந்து பார்க்குறதுல நானும் சந்தோஷப்படுறேன். எத்தனை பேருக்கு தெரியும் இதோடைய பேர் வந்து ஆல் இண்டியா மெமோரியல் வார்னு? என்னடா புதுசாக இந்தியா கேட்டுக்கு பேர் வைக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இந்தியா கேட்டுன்றது இந்தியா பாகிஸ்தான் ஒரு பார்டர் மாதிரி. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்னாக்கா, நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்ச நம்ம இராணுவ வீரர்களுக்கான ஒரு நினைவு இடமா தான் இந்த இந்தியா கேட் இருக்குதுன்னுது. ஆனால் பெருமைப்படக்கூடிய விஷயம்னாக்கா, 1914லேருந்து 1918 வரைக்கும் நடந்த முதலாம் உலக போரில் கிட்டத்தட்ட 90,000 இராணுவ வீரர்கள் நம்மளுடைய நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய நினைவு அஞ்சலியாக தான் 1921 பிப்ரவரி 10 டியூக் ஆஃப் கார்னெட் அவர் தான் இதோடைய அடிக்கல் வந்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு 1931 தான் இதோடைய கட்டடம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. அப்போது முறையாக வச்ச பேர் தான் ஆல் இண்டியா மெமோரியல் வார். இதில் பார்த்தீங்கன்னாக்கா, சிறப்பான விஷயம், நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யப்பட்ட இராணுவ வீரர்களுடைய பெயர்கள் அதில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அமர ஜோதி அப்படின்றது 1971லேருந்து இந்தியா பாகிஸ்தானில் நடந்த யுத்தத்துக்கு அப்புறமா நிறைய பேர் இராணுவ வீரர்கள் மறித்தாங்க. அதனால் இந்த இந்தியா கேட்டுக்கில் வந்து அமர ஜோதி என்ற ஒரு ஜோதியை வந்து அவங்க ஏற்றிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்தப்போ சுதந்திர தியாகியோட சன்மான விழா வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அது கூட இராணுவ மரியாதையோடு ரொம்ப வந்து கிராண்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க.